வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாண்டி அவரோட ஒர்க் ஷாப்பில் எதையோ பறிகொடுத்த மாதிரியே தான் உட்காந்துருக்காரு. இதுக்கு தான் இந்த லவ்வும் வேணாங்கிறது ஒரு மண்ணும் வேணாங்கிறது அப்படிங்கிற மாதிரி கண்ணன் ப்ரோ பார்த்துட்டு இருக்காரு. பாண்டியை பிராங்க் பண்ணணும்னு நினைக்கிற கண்ணன் ப்ரோ, அண்ணே வானதி வந்துட்டு இருக்குன்னு சொல்ல, வானதியா எங்கடா அப்படின்னு அவசரமா வண்டியை கூட தள்ளி விட்டுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம்னு ஓடி ஓடி பாக்குறாரு பாண்டி. அவர் அப்படியே மெதுவா கண்ணன் ப்ரோ பக்கம் திரும்ப, நம்பிட்டியான்னு கேக்குறாரு. ஏய் ஏண்டான்னு பாண்டி கேட்க, சும்மா சொல்லி பார்த்தேன்னு, நினைப்பெல்லாம் வானதி மேலதான் இருக்கு போலையே அப்படின்னு கண்ணன் ப்ரோ சொல்ல, வேலையை பாருடா அப்படின்னு ஸ்பேனரை கையில எடுத்துட்டு மறுபடியும் வெட்டியா உட்கார்றாரு பாண்டி. அப்போ ஒரு மொட்டை பாஸ் வண்டியோடு வர்றாரு. பாண்டின்னு கூப்பிட எழுந்து நிக்கிறாரு. வண்டியில ஏகப்பட்ட பிரச்சனைப்பா, தெரியாதனமா செகண்ட்ஸ்ல வாங்கிட்டேன், வாங்கின நாள்ல இருந்து ஒரே பிரச்சனைப்பாங்கிறாரு அவரு. அண்ணே எந்த வண்டி வாங்கணும்னாலும் என்கிட்ட சொல்லிட்டு வாங்குங்கன்னு சொல்லியிருக்கோம்ல, நீங்க எங்க அதை கேட்டீங்கன்றாரு கண்ணன் ப்ரோ. சரி விடுப்பா அப்படிங்கிற கஸ்டமர், என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் பாரு பாண்டிங்கிறாரு. பாண்டி வண்டியை பார்த்துக்கிட்டு நிக்க, அதான் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் முதல்ல என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கண்ணன் ப்ரோ சொல்ல, அப்பப்ப ஆயில் லீக் ஆகுது அப்படின்னு அவரு ஒரு பெரிய லிஸ்டே போட்டுட்டு போறாரு. அவர் அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ரோட்ல ஏகப்பட்ட வண்டி அவங்களை கிராஸ் ஆயிடுது. அவ்வளோ நீல லிஸ்ட சொல்லி முடிச்சுட்டு, இதெல்லாம் கொஞ்சம் என்னன்னு பாருப்பா அப்படின்னு கஸ்டமர் சொல்றவரு பாண்டி வண்டியவே பார்த்துட்டு நிக்க பாண்டின்னு கூப்பிடுறாரு. மறுபடியும் பாண்டின்னு கொஞ்சம் சத்தமா கூப்பிட, என்னன்னு திரும்புறாரு. என்னப்பா நான் சொல்றதை கேக்குறியா இல்லையா அப்படின்னு கஸ்டமர் கேட்க, கேட்டுட்டு தானே இருந்தேன் அப்படின்னு பாண்டி அவசரமா தலையாட்டி வைக்கிறாரு. வண்டியை கொஞ்சம் பார்த்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பா அப்படின்னு கஸ்டமர் சொல்ல, அண்ணே ஒரு நிமிஷம் உங்க போன் கொடுங்கன்னுங்கிறாரு பாண்டி. எதுக்கு பண்ண அவர் கேட்க, ஒன்னும் இல்ல ஒருத்தங்களுக்கு போன் பண்ணணும், பண்ணிட்டு கொடுத்துடுறேன் அப்படின்னு பாண்டி சொல்ல, பைத்தியக்காரனை பாக்குற மாதிரி பாக்குறாரு கண்ணன் ப்ரோ. அவரு பாண்டி என்னப்பாங்கிற மாதிரி பாக்க, இல்லன்னு என் போனை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன்னு அப்படின்னு சொல்ல, கஸ்டமரோட பார்வை கண்ணன் ப்ரோ கிட்ட போகுது. உடனே அவரு பார்ட்ஸ் தொடச்சிட்டு இருந்ததை விட்டுட்டு, அண்ணே நான்லாம் போன் யூஸ் பண்றதே இல்லைன்னு அப்படின்னு அவசரமா சொல்ல, கொடுங்கண்ணே பேசிட்டு தரேன் அப்படின்னு பாண்டி கேட்க, இந்தா பாண்டின்னு பெரிய யோசனைக்கு அப்புறம் எடுத்து நீட்டுறாரு. தேங்க்ஸ்ண்ணா அப்படிங்கிற பாண்டி உயிரே அந்த போன்ல தான் இருக்க மாதிரி குடுகுடுன்னு கொஞ்சம் தள்ளி வர்றாரு. வானதி வீட்டு ஹால்ல இருக்க பெட்ரூம்ல இருக்க அவங்க மொபைல் ரிங் ஆகுது. உள்ளர வர்றாங்க. மோகத்தை சுருக்கிக்கிட்டு மொபைல் எடுத்து பார்த்துட்டு ஆன் பண்ணி காதுல வைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹலோன்னு சொல்ல, ஹலோ வானதி நான் பாண்டி பேசுறேன்னு அவரு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள காதுல இருந்து போன் எடுத்துடுறாங்க வானதி. அவங்க டக்குன்னு கட் பண்ணிட பாண்டியோட முகம் ரொம்ப சோர்ந்து போயிடுது. மறுபடியும் பாண்டி ட்ரை பண்ண, அடுத்தும் கட் பண்றாங்க வானதி. அடுத்தும் அவரு ட்ரை பண்ண, வானதி பேசாம பிளாக்ல போட்டுடுறாங்க. மறுபடியும் ட்ரை பண்ணி பாக்குறாரு பாண்டி. காலே போகலன்னதும் ரொம்ப வெக்ஸ் ஆயிடுறாரு. அதுக்கு மேல அந்த போனை வச்சு பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறவரு, அண்ணே இந்தாங்கன்னு கொண்டு வந்து நீட்டுறாரு. பேசிட்டியாப்பா அப்படின்னு ஒரு மொபைல வாங்கிட்டே கேட்க, பேசிட்டேங்கிறாரு பாண்டி. என் வண்டி எப்பப்பா கிடைக்கும்னு கேட்க, ஒரு 2 நாள்ல தரேன்னு அப்படின்னு பாண்டி சொல்ல, சரிப்பாங்கிறாரு அவரு. சரின்னு அப்படின்னு பாண்டியன் தலையாட்டுறாரு. வண்டியை ரெடி பண்ணிட்டு கால் பண்ணுப்பா அப்படின்னு கஸ்டமர் கால்நடையா அங்க இருந்து போயிட்டுறாரு. அவரு போனதும் சே அப்படின்னு கையில இருக்க ஸ்பேனரை தூக்கி போடுற பாண்டி, என்னடா நினைச்சிட்டு இருக்கா அவங்கிறாரு. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, நான் என்னன்னே இதுல கருத்து சொல்ல முடியும் அப்படின்னு தலையை குனிஞ்சுக்கிறாரு கண்ணன் ப்ரோ. ஆமா நான் சொன்னேன்தான், அண்ணனுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் கல்யாணம் வேண்டான்னு நான் சொன்னேன்தான். நான் சொன்னதுக்கெல்லாம் மண்டையை ஆட்டிட்டு இப்ப பொண்ணு பார்க்கவா நிச்சயம் பண்ணவா உடனே கல்யாணம்னு சொன்னா என்னடா அர்த்தம்? மனுஷனுக்கு பயம் வராது ச்சே அப்படின்னு மறுபடியும் அவரோட இடத்துல உட்கார்றாரு. இந்த அரலூசுங்கிட்ட மாட்டிட்டு கண்ணன் ப்ரோ தான் பாவம் படாத பாடுபடுறாரு. இருக்கிற ஸ்பேனர்லாம் ஒவ்வொன்னா எடுத்து ஸ்கூட்டியை ட்ரை பண்ணிட்டு இருக்காரு கழட்டுறதுக்கு. ச்சே நான் பொண்ணு பார்க்க வராதது அவளுக்கு ஏமாற்றம் தான், நான் இல்லைன்னா சொல்லல, ஆனா எனக்கு டைம் வேணும்லடா, நான் அதுக்கெல்லாம் ரெடி ஆகணும்ல, அதை கூட புரிஞ்சுக்க முடியலன்னா அவ என்னத்தடா லவ் பண்றா அப்படின்னு ஒரே சோக கீதம் சுத்திலும் பாட உட்கார்ந்துருக்காரு பாண்டி. போனை பிளாக் பண்ணி வச்சிருக்கா, வேற நம்பர்ல இருந்து ட்ரை பண்ணா உடனே கட் பண்ணிடுறா, என்ன நினைச்சிட்டு இருக்காவ அப்படின்னு அவரு பொங்கிக்கிட்டு இருக்க, என்கிட்ட சொல்லி என்னென்ன பண்றது, போய் அங்க போய் கேட்க வேண்டியது தானே அப்படின்னு கண்ணன் ப்ரோ சொல்ல, போறேன்டா அவகிட்டயே போய் கேக்குறேன், ஏன் இப்படி பண்றேன்னு அவகிட்டயே நேர்ல போய் கேட்டுட்டு வர அப்படிங்கிற பாண்டி ஸ்பேனரை தூக்கி போட்டுட்டு உள்ளர போய் அவரோட வண்டி சாவியை எடுத்துக்கிட்டு வேகமா வெளியே வந்து அவரோட வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. ஐயோ இந்த அறவே காட்டுங்கள் எல்லாம் வச்சுட்டு எவ்வளவோ பரவாயில்ல போல இருக்கேன்னு நெத்தில அடிச்சுக்கிறாரு கண்ணன் ப்ரோ. சோழன் காரோட ஒரு கஸ்டமருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட மொபைல் ரிங்காக எடுத்து காதுல வச்சு ஹலோ சாருங்கிறாரு சோழன். வந்துட்டீங்களா அப்படின்னு அவரு கேட்க, சார் நீங்க சொன்ன லொகேஷன்ல தான் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சோழன் சொல்ல, சரி வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேங்கிறாரு ஆப்போசிட்ல. சரிங்க சார் அப்படின்னு சோழன் சொல்ல, தம்பி ஒரு 10 மினிட்ஸ் ஆகும்,
செக் அவுட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அவர் சொல்ல, சரிங்க சார் சரிங்க, ஓகேங்க சார், நீங்க வாங்க வாங்கன்றாரு சோழன். வெயிட் பண்றீங்கல்லன்னு அவர் கேட்க, வெயிட் பண்றேன் வாங்க சார்ன்றாரு சோழன். அப்படின்னு மொபைல வைக்கிறவரு மறுபடியும் மொபைல் எடுத்து பாக்குறாரு. அதை பார்த்து சிரிச்சுட்டு மறுபடியும் மொபைல கீழே வச்சுட்டு கண்ணாடியை பார்த்துட்டு அப்படியே ரோட்டை பார்த்துட்டு ரிவர்வியூ மிரரை பாக்குறாரு. கரெக்டா பல்லவன் பேக மாட்டிக்கிட்டு எங்கேயோ சைட்ல அண்ணாந்து பார்த்துட்டு வர்றாரு. அசால்ட்டா பார்த்துட்டு இருந்த சோழன் ரிவர்வியூ மிரர்ல பல்லவன் தெரிஞ்சதும், அட பல்லவா அப்படின்னு சந்தோஷமா சொல்லிக்கிட்டே இறங்க போறாரு. வந்துட்டு இருந்த பல்லவன் சரி காரை பார்த்துட்டு தான் வர்றேன் போல இருக்குன்னு நினைக்கிறவரு அப்படியே திரும்பி பார்க்க அடுத்து காயத்ரி வர்றத பாக்குறாரு. காயத்ரி மெதுவா பல்லவன் பக்கத்துல வந்து நிக்க என்னங்கிறாரு. ஒன்னும் இல்ல, ஒரு மாதிரி இருக்குன்னு காயத்ரி சொல்லிட்டு இருக்க இறங்குறதுக்காக திறந்த கதவை அப்படியே மூடுறாரு சோழன். அவரு இந்த பொண்ணா, இவன் கூடயா, எப்போ பேசினாங்க ரெண்டு பேரும், என்ன பேசுறாங்க அப்படின்னு சோழன் அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்க. சும்மா உட்காந்து பேசதானே போறோம், அதுக்கே ஒரு மாதிரி ஆகும்னு பல்லவன் கேக்குறாரு. காயத்ரி ஒரு மாதிரி படபடப்பா திருன்னு முழிச்சிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பாக்குறாங்க. சோழனும் ரிவர்வியூ மிரர் வழியா பாத்துக்கிட்டே இருக்காரு. உங்க வீட்டுல எப்ப பாரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, வெளியில உட்காந்து பேசினா யாராவது பாத்துருவாங்களோன்னு எனக்கும் பயமா இருக்கும், உனக்கும் பயமா இருக்கு. வெளியில எங்கேயாவது உட்காந்து ஃப்ரீயா ஒரு வார்த்தை கூட பேச முடியல. இது என் ஃப்ரெண்டோட மாமா லாட்ஜ் தான், சும்மா ரிலாக்ஸ்டா உட்காந்து பேசதான் போறோம், அவ்வளவுதான் பல்லவன் சொல்லிட்டு இருக்க. சோழன் ரெண்டு பேரையும் கண்ணாடி வழியா மாறி மாறி பாத்துட்டு இருக்காரு. புரியுது, ஆனா எனக்கு பயமா இருக்கேன்றாங்க காயத்ரி. நான் ஏதாவது பண்ணிடுவேன்னு பயப்படுறியான்னு பல்லவன் கேட்க, அதெல்லாம் இல்ல அப்படின்றாங்க காயத்ரி. அப்புறம் என்ன, லூசு மாதிரி யோசிக்காதவா, நம்பி வா அப்படின்னு பல்லவன் நடக்க கூடவே காயத்ரியும் நடக்கிறாங்க. சோழன் அப்படியே பரிதவிப்பா பாத்துட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் அங்க இருக்க படியில ஏற எதிரில ஒரு பையன் வர்றாரு. ஹாய் மச்சான் அவரு சொல்ல, ஹாய் இது காயத்ரி என்னோட லவ்வர், நான் சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு பல்லவன் சொல்ல அவரும் பார்த்துட்டு இருக்க. சோழனும் பார்த்துட்டு இருக்காரு. இது என் ஃப்ரெண்டு சங்கர், இவங்க மாமாவோட லாட்ஜ் தான் இது அப்படின்னு பல்லவன் சொல்ல, ஓ அப்படின்னு சுத்தி பாக்குறாங்க காயத்ரி. ஹாய்ங்கன்னு அந்த பையன் சொல்ல, ஹலோங்கிறாங்க காயத்ரி. எப்படி இருக்கீங்கன்னு அந்த பையன் கேட்க, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு காயத்ரி கேக்குறாங்க. நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற அந்த பையன் பல்லவன் பக்கம் திரும்பி, டேய் மச்சான், சாயந்தரம் 5 மணிக்கு மாமா வந்துருவாரு, அதுக்குள்ள கிளம்பிடுங்க என்ன அப்படின்னு சொல்ல பல்லவன் ஓகேன்னு தலையாட்டுறாரு. இந்தா சாவின்னு ஒரு கொத்து சாவி எடுத்து கொடுக்குறாரு. அவரு சாவி மாதிரி இருக்கு அப்படின்னு சோழன் யோசிச்சுட்டு இருக்க. பல்லவன் காயத்ரியை பார்த்துட்டு சாவியை கையில வாங்குறாரு. சரிடா அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு சங்கர் போயிட பல்லவன் கையில சாவியோட நிக்கிறாரு. அது ரூம் கீ தானே, ஆமா ரூம் சாவி தானே சோழன் யோசிச்சுட்டு இருக்க. பல்லவன் காயத்ரியை பார்த்துட்டு இருக்காரு. இவ எதுக்கு அவளை கூட்டிட்டு லாட்ஜுக்கெல்லாம் போறான் அப்படின்னு சோழன் யோசிச்சுட்டு இருக்க. காயத்ரி என்ன யோசிக்கிறேன்னு பல்லவன் கேக்குறாரு. காயத்ரி கொஞ்சம் பயத்தோட நின்னுட்டு இருக்க. பேசதானே போறோம் வான்னு கூப்பிடுறாரு அவரு. வா அப்படின்னு பல்லவன் நடக்க காயத்ரியும் மெதுவா கூட நடக்கிறாங்க. பாக்குற சோழன் பயங்கர அதிர்ச்சியாகி டேய் பல்லவான்னு கத்திடுறாரு. சத்தம் கேட்டு பல்லவன் திரும்பி பார்க்க, டேய் நில்டா டேய் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு சோழன் ஓடி வர பல்லவனும் காயத்ரியும் பயங்கர அதிர்ச்சியில நிக்கிறாங்க. அவரு ஓடி வர குறுக்க ஒரு ஆட்டோ வருது, தாண்டி டேய் அப்படின்னு பல்லவனோட சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வர்றாரு. அண்ணே அண்ணே அண்ணேன்னு வர்றாரு பல்லவன். விடுங்க அப்படின்னு காயத்ரியும் கூடவே ஓடி வர்றாங்க. டேய் என்னடா பழக்கம் இது, இந்த வயசுல பொண்ணை கூட்டிக்கிட்டு லாட்ஜ் வரைக்கும் வந்திருக்கிற, என்னடா நினைச்சிட்டு இருக்கிற, என்ன நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டுக்கிட்டு பலார் பலார்னு அறவிடுறாரு. காயத்ரியும் வேண்டாம் அடிக்காதீங்க விடுங்க அப்படின்னு குறுக்க விழுந்த தடுக்கிறாங்க. அண்ணா என்ன நான் அப்படிலாம் இல்லைண்ணே இல்லைண்ணே என்ன பல்லவன் சொல்ல, என்னடா அப்படிலாம் இல்ல அப்படின்னு இன்னொரு அறவிட காயத்ரி ஓடி வந்து பல்லவனை பிடிச்சிக்கிறாங்க. அடிக்காதீங்க அப்படின்னு காயத்ரி சோழனோட கையை பிடிக்க அவரு படார்னு தட்டி விட்டுடுறாரு. அவ்வளவுதான் சொல்லிட்டேன், அடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு காயத்ரியை மிரட்டிட்டு இருக்க. அண்ணன் என்ன எல்லாரும் பாக்குறாங்கன்னுங்கிறாரு பல்லவன். டேய் என்னடா பாக்குறாங்க அப்படின்னு இன்னொரு அறை விட்டுட்டு சட்டையை பிடிச்சி இழுக்க. ஐயோ அவர் எந்த தப்பும் பண்ணல, நான் தான் பண்ணேன், அடிக்காதீங்க விடுங்கன்னு காயத்ரி கத்திட்டு இருக்காங்க. வாடா முதல்ல வீட்டுக்கு வாடா அப்படின்னு சோழன் பிடிச்சி இழுக்க. அவரை விட்டுடுங்க ப்ளீஸ் அடிக்காதீங்கன்னு காயத்ரி கதறிக்கிட்டு இருக்காங்க. அண்ணே அப்படின்னு பல்லவன் கத்திக்கிட்டு இருக்க. டக்குன்னு ஸ்டாரிங்க படார்னு தட்டுறாரு சோழன். அந்த பொண்ணு முன்னாடிலாம் இவனை இப்படி அசிங்கப்படுத்த கூடாது, வேற என்ன பண்றது, சரி போன் பண்ணுவோம் அப்படின்னு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு கால் பண்றாரு சோழன். கால் போகலையா இல்ல பல்லவன் பிக் பண்ணலையான்னு தெரியல. சேன்னு போனை கையில அடிச்சுட்டு வைக்கிறாரு. இங்க சேரன் சைட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா அங்க ஸ்விட்ச் வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பின்னாடி சந்தா கையில ஒரு கூடையோட வந்து நிக்கிறாங்க. சொல்லிட்டு திரும்புற சேரன் சந்தாவை பார்த்துட்டு வா சந்தா அப்படின்னு மடக்கி கட்டி இருக்க வேஷ்டியை அவிழ்த்து விட்டுட்டு இருக்காரு. ஒரு நிமிஷங்கிறவரு பக்கத்துல ஓடி போய் ஒரு சின்ன கவர் எடுத்துட்டு வந்து, நீ வந்தா கொடுக்கணும்னு அப்பவே வாங்கி வச்சேன் அப்படின்னு நீட்ட. சந்தா கியாங்கிறாங்க. அது கம்மர்கட்டு, தேன் மிட்டாய், கடலை மிட்டாய் எல்லாம் இருக்கு, இது இங்க ரொம்ப ஃபேமஸான ஸ்நாக்ஸ் அப்படின்னு சேரன் சொல்ல ஓன்னு பாக்குறாங்க சந்தா.
நீ தானே எப்பவுமே எனக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடுத்துட்டே இருப்ப சாப்பிட்றதுக்கு. இந்த முறை நான் உனக்கு வாங்கி கொடுக்கலான்னு தான் வாங்கி வச்சேன். சாப்பிடு, நல்லா இருக்கும், இந்தான்னு எடுத்து கொடுக்க சந்தாவும் வாங்கி சாப்பிட்றாங்க. அவங்க மென்னுகிட்டு இருக்க நல்லா இருக்கான்னு கேட்க அப்படின்னு ரசிச்சு தலையாடுறாங்க. இந்தா இது தேன் மிட்டாய், சுகர் சாக்லேட் அப்படின்னு அவர் நீட்டிட்டு இருக்க சந்தா கையில இருக்க மொபைல் ரிங் ஆகுது. அதை கையில எடுத்து பார்த்துட்டு இருக்க யாருன்னு கேக்குறாரு. கவுசே அப்படின்னு சந்தா சொல்ல ஊர்ல இருந்தான்னு கேக்குறாரு அவரு. அப்படின்ற சந்தா இன்னமும் மொபைலையே பார்த்துட்டு இருக்க யாருன்னு கேக்குறாரு. அம்மா அப்படின்னு சந்தா சொல்ல அம்மா தானே, எடுத்து பேசுங்கிறாரு சேரன். இவங்க ரிங் வந்ததுல இருந்து இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தா இன்னமும் ரிங் வந்துகிட்டே இருக்குமா என்ன? கால் கட் ஆயிடுது, கட் ஹோகையாங்கிறாங்க சந்தா. சரின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க மறுபடியும் ரிங் ஆகுது. போப்பா போய் பேசிட்டு வா போ அப்படின்னு சேரன் சொல்ல சரின்னு சந்தா திரும்புறாங்க. இந்தா வச்சுக்கோ அப்படின்னு 90s கிட்ஸோட பொக்கிஷமான அந்த தேன் மிட்டாய், கம்மர்கட்டு, கடலை மிட்டாய், கல்கோனா இருக்க பாக்கெட்டை கொடுக்குறாரு. சந்தாவை அதை வாங்கிட்டு அந்த பக்கம் போக சேரன் இந்த பக்கம் வேலையை பார்க்க போறாரு. அண்ணே இன்னும் அதே இடத்துல பூசிட்டு இருக்கீங்க பாருங்க, மத்த வேலையெல்லாம் எப்ப நடக்கிறதுன்னு கேட்டுட்டு இருக்காரு சேரன். இங்க கொஞ்சம் தள்ளி வர்ற சந்தா போனை காதுல வச்சுட்டு இல்லன்னு தலைய குறுக்கலையே ஆட்டிட்டு இருக்காங்க. அவங்க அப்பப்ப சேரனை பார்த்துக்கிட்டே பேசிட்டு இருக்க சேரன் இந்த பக்கம் திரும்பவே இல்லை. கொஞ்ச நேரம் பேசி முடிச்ச சந்தா மறுபடியும் வர, வா சந்தா பேசி முடிச்சிட்டியாங்கிறாரு. அப்படின்னு சந்தா தலையாட்டிட்டு நிக்க, என்னாச்சுப்பா? இங்க இருந்தவர்ல நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்தா, போன் பேசிட்டு வரும்போது முகம்லாம் ஒரு மாதிரி வாடி போயிருக்கு அப்படின்னு அவரு கவலையோட கேட்க, அம்மா கல்யாண விஷயத்த பத்தி பேசினாங்க அப்படின்னு சந்தா சொல்ல, ஓன் கல்யாணமானு கேட்கிறாரு அவரு. சந்தா இம்முன்னு சொல்ல, என்ன சொல்றாங்கன்னு கேக்குறாரு அவரு. மாமா ரொம்ப கோவமா இருக்காங்களாமா, சீக்கிரமா கிராமத்துக்கு வா, அவர் கூட கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னு சந்தா சொல்ல, கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்களா அப்படின்னு சேரன் கொஞ்சம் அதிர்ச்சியோட கேக்குறாரு. நான் அவரை வேணான்னு சொல்லிட்டேன், ஆனாலும் திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சந்தா சொல்ல, தயக்கமா யோசிக்கிற சேரன், யாரு உன்னை தேடி இங்க சென்னைக்கெல்லாம் கூட வந்தாரு அந்த மாமாவான்னு கேக்குறாரு அவரு. ஆமான்னு தலையாடுறாங்க சந்தா. திடீர்னு சேரன் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு கேட்க, அவர் நல்லா இருப்பாரு, ரொம்ப உயரமா இருப்பாரு, அதோட ரொம்ப ஒல்லியா இருப்பாருங்கிறாங்க சந்தா. சேரனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ரொம்ப நல்லா இருப்பாரோ அழகா இருப்பாரோ அப்படின்னு கேட்க, அப்படி சொல்ல முடியாது, ஆனா கொஞ்சம் நல்லா தான் இருப்பாருன்றாங்க சந்தா. சேரனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. என்னை விட அழகா இருப்பாரா அப்படின்னு கொஞ்சம் சங்கடத்தோட கேட்கிறவரு. இங்க ஊர்ல இருக்கவங்க நிறைய பேர் கூட நான் அழகா இருக்கேன்னு தான்ப்பா சொல்லுவாங்க அப்படின்னு அவசர இணைப்பா இதையும் சேர்த்து சொல்ல சந்தா லைட்டா சிரிக்கிறாங்க. பார்க்க நல்லா ஸ்டைலா இருக்கேன், அழகா இருக்கேன்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க சந்தா கடகடன்னு சிரிச்சிடுறாங்க. ஐயோ நாம ஏதோ ஜோக் பண்றோம்னு இந்த பொண்ணு நினைச்சிருச்சோ அப்படின்னு நினைக்கிற சேரன், என்ன சிரிக்கிறேங்கிறாரு. சந்தா இன்னும் சிரிச்சுட்டே இருக்க, நான் அழகு இல்லைன்னு சொல்றியா? உங்க மாமா என்னை விட ரொம்ப அழகோ அப்படின்னு பொறாமையோட கேக்குறாரு சேரன். இல்ல நீங்களும் அழகா தான் இருக்கீங்க, உங்க மாதிரி அழகு யாருமே இல்லைன்றாங்க சந்தா. சேரன் ஈன்னு பல்ல தெரியாம சிரிச்சுட்டு, நிஜமாவான்னு கேக்குறாரு. என்னைய பொறுத்தவரையில நீங்க தான் ரொம்ப ரொம்ப அழகு அப்படின்னு சந்தா சொல்ல கொஞ்சம் சந்தோஷமா சிரிக்கிறாரு சேரன். அதுக்கப்புறம் அவரோட தாடி அழகா இருக்கு, மீச அழகா இருக்கு, உங்களோட முடி அழகா இருக்கு, மொழி அழகா இருக்கு அப்படின்னு சந்தா சொல்லிக்கிட்டே போக சேரன் ஏகத்துக்கும் வெக்கப்பட்டு கூச்சத்துல நெளியிறவரு அடுத்த சந்தாவோட அழக வர்ணிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நல்ல வேலடா சாமி, இதெல்லாம் நமக்கு வெறும் சைகையில தான் காட்டுறாங்க, வார்த்தையில இல்ல. அவரு சொல்ல கேட்டு சந்தாவை வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல வார்த்தைங்க தீந்து போச்சாட்டுருக்கு. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு நிக்கிறாங்க. அப்போ சேரனோட மொபைல் ரிங் ஆக, ஒரு நிமிஷம் அப்படிங்கிறவரு கால் அட்டன் பண்ணி ஹலோங்கிறாரு. அங்கேருந்து நாங்கள் பல்லவன் படிக்கிற காலேஜில் இருந்து பேசுகிறோம். நீங்கள் பல்லவனோட கார்டியன் மிஸ்டர் சேரனான்னு கேட்குறாரு ஒருத்தர். ஆமாங்க சார், நான் பல்லவன் அண்ணன் தான் பேசுகிறேன். என்னாச்சு சார், காலேஜில் இருந்து ஃபோன் பண்ணியிருக்கீங்க, பல்லவனுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சேரன் கேட்க, அதெல்லாம் இல்லைங்க சார், உங்க தம்பி ஒரு வாரமா காலேஜுக்கு வரல அப்படின்னு ஆப்போசிட்ல சொல்ல சேரனுக்கு இங்க தூக்கி வாரி போடுது. அப்படியே அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்க, லீவு இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்ல, என்னங்க சார் சொல்றீங்க? அவன் தினமும் காலேஜுக்கு போறேன்னு சொல்லி கிளம்பி போறானேங்க சார், இன்னைக்கு காலையில கூட காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு தான் போனான் அப்படின்னு இவரு அதிர்ச்சியில திணறிக்கிட்டே கேட்க, சார் உங்க தம்பி காலேஜுக்கே வரலங்க சார், ஒரு நாள் லீவ் போட்டாலும் ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணணும், இதுல உங்க தம்பி 1 வீக்கா வரலைங்க சார் அப்படின்னு காலேஜ்ல இருக்கவர் சொல்ல இங்க சேரனுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. அவர் அப்படியே உறைஞ்சு போய் நிக்க, 80% அட்டெண்டன்ஸ் இல்லைன்னா எக்ஸாம் எழுத முடியாதுங்க சார், இந்த விஷயமா பிரின்சிபல் உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு அப்படின்னு அவர் சொல்ல, சரிங்க சார் நான் விசாரிச்சு பாக்குறேங்க சார் அப்படின்னு சேரன் சொல்ல, ஓகேங்க சார் நான் ஒரு காலை கட் பண்றாரு. சேரனோட அதிர்ச்சியான முகத்தையும் அவரோட முகபாவத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்த சந்தா ஓகே போலான்னு கேக்குறாங்க. பல்லவன் ஒரு வாரமா காலேஜுக்கே போகலையா, காலேஜ்ல இருந்து சொல்றாங்கன்னு அவரு சொல்ல, ஓ அப்படின்னு பாக்குறாங்க சந்தா. ஆனா தினமும் காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு தான்ப்பா போறான், எங்க போனா இவன் யோசிக்கிறவரு. ஒரு நிமிஷம்ப்பா நான் பல்லவன்ட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சந்தாட்ட சொல்ல, சரின்னு அவங்க தலையாட்ட கொஞ்சம் தள்ளி வர்றாரு அவரு.
அவரு தள்ளி வந்து கால் பண்ண கால் பிக்காகவே இல்லை போல. அப்படியே நிக்கிறாரு அவர் மனசுல. அண்ணே, காலேஜ்ல எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்ட காசு வேணும் அப்படின்னு கேட்டதும், இப்ப போய் எக்ஸாம் ஃபீஸ் ஆன நிலா கேட்டதும், ஆமா நீ இப்பெல்லாம் மாடல் எக்ஸாம் அதிகமா வைக்கிறாங்க, அதுக்கு புதுசு புதுசா பேர் வச்சு காசு வேற கேக்குறாங்க அப்படின்னு பல்லவன் சொன்னதும், எவ்வளவுடான்னு சேரன் கேட்டதும் 2000 ரூபான்னு பல்லவன் சொல்ல, இருடா வரேன் அப்படின்னு போய் பணம் எடுத்துட்டு வந்து கொடுத்ததையும் சேரன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இங்க ரூம்குள்ள ஏசியில குளுகுளுன்னு 2 குட்டிச்சாத்தானுங்களும் உட்கார்ந்து இருக்க, இங்க கார்ல ஏசி போட்டு உட்கார்ந்து இருந்தாலும் சோழனுக்கு கணப்படுப்பு பக்கத்துல நிக்கிற மாதிரி இருக்கு. என்ன பண்ணலாம்? போய் நல்ல காதோட அப்பி சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வரலாமா, இல்ல அந்த புள்ள முன்னாடி அவமானப்படுத்தாம இருக்கலாமா, என்ன பண்றதுன்னு அவரு மண்டையை பிச்சுட்டு உட்கார்ந்து இருக்காரு. இங்க பல்லவன் மொபைல்ல இருந்து காயத்ரிக்கு கலர் கலரா ஏதோ காட்டிட்டு இருக்காரு. சும்மா பேசதான் போறோம்னு சொல்லி கூட்டிட்டு வந்து 2 மொபைல பாத்துட்டு இருக்குதுங்க. சோழன் பயங்கர தவிப்புல உட்கார்ந்து இருக்க. அவர் மொபைல் ரிங் ஆகுது. படபடப்பா எடுக்கிற சோழன் அதை அட்டன் பண்ணி காதுல வச்சு ஹலோ சார் அப்படின்னு மூச்சு பிடிச்சிட்டு சொல்றாரு, தம்பி எனக்கு ஒரு வேலை இன்னும் முடியல, நான் வரதுக்கு 1/2 ஆகும், வெயிட் பண்றியாப்பா அப்படின்னு கேட்க, சரிங்க சார், நீங்க பொறுமையாவே வாங்க சார் அப்படின்னு மூச்சை இழுத்து பிடிச்சிட்டு சொல்றாரு சோழன். போனை கட் பண்ணதும் புஸ் புஸ்ன்னு மூச்சு விட்டுட்டு இருக்காரு. அவருக்கு அங்க இருக்கிறது நரகத்துல இருக்க மாதிரி இருக்கு. உடனே போன் எடுத்து ஓனர் கூப்பிட, சொல்லடா சோழாங்கிறாரு அவரு. அண்ணே, அந்த ஆள் வர்றதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் ஆகுமாண்ணே, அது வரைக்கும்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது, நான் அடுத்த சவாரி பாக்குறேன், நீங்க ஆளை மாத்தி விட்டுடுங்கிறாரு சோழன். சரி சரிடா, நான் இப்போ உனக்கு அடுத்த சவாரி அனுப்பிச்சு விடுறேன், நீ கிளம்பிடுன்னு சொல்ல பரிதவிப்பா உட்கார்ந்து இருக்காரு சோழன். என்னடா பண்ற பல்லவா அப்படின்னு அவரு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துல போலீஸ் ஜீப்போட சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்க்க ஒரு ரெட் கலர் போலீஸ் டிராக்ஸ் வந்து நிக்குது. சோழன் பயத்தோட கண்ணாடி வழியா பார்த்துட்டு, போலீஸ் ஏன் இந்த ஹோட்டல் வாசல்ல வந்து நிக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இன்ஸ்பெக்டர் இறங்குறாரு. ஒரு தலையில கேப் வச்சுட்டு வந்துட்டு இருக்க. ஒரு லேடி கான்ஸ்டபிளும் இன்னொரு கான்ஸ்டபிளும் இறங்குறாங்க. போலீஸ் எதுக்கு உள்ளர போறாங்க? ஒருவேளை ரெய்டா அப்படின்னு யோசிச்சுட்டு பயத்தோட பாக்குறாரு. இன்ஸ்பெக்டர் அந்த லேடி போலீஸ் இன்னொரு கான்ஸ்டபிள்னு கண்ணாடி கதவு கிட்ட போறாங்க. எலைட்டுன்னு 2 பக்கமும் ஸ்டிக்கர் இருக்கு. அங்க வண்டியை நிறுத்திட்டு டிரைவரும் போறாரு. சோழன் இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோன்னு தலையில கை வச்சுக்கிறாரு. பல்லவா அப்படின்னு கத்துறவரு, இதுக்கு மேல அவனை அவமானப்படுத்துறது, வெக்கம் மானம்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு படார்னு கீழே இறங்குறாரு. ஒரு காரை விட்டு இறங்க இவங்க உள்ளர ரிசப்ஷன்ல வர்றாங்க. வாங்க சார் அந்த பையன் சொல்ல, ஓனர் எங்கப்பான்னு கேக்குறாரு இன்ஸ்பெக்டர். ஓனர் வெளியூர் போயிருக்காருங்க சார், ஓனர் மச்சான் தான் இருக்காருன்னு சொல்ல, சரி வர சொல்லுங்கிறாரு இன்ஸ்பெக்டர். சோழன் ரோட கிராஸ் பண்றதுக்காக இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காரு. நிறைய வண்டிங்க போயிட்டு இருக்கு. உலர ரூம்குள்ள உட்கார்ந்து இருக்க காயத்ரி, இந்த கேம் எனக்கு புரியவே இல்லைங்கிறாங்க. ரொம்ப சிம்பிள் தான், இதோ பாரு, இதோ இவன் தான் நம்ம டார்கெட், இவனை கொண்டுட்டா நம்ம கேம் ஓவர் அப்படின்னு பல்லவன் சொல்ல, நீ ஈஸியா சொல்ற, ஆனா இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் நான் பழகவே டைம் ஆகும் போல இருக்கே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, அதெல்லாம் 2-3 டைம்ஸ் விளையாண்டாலே வந்துரும் அப்படின்னு பல்லவன் அதை கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட நீட்ட காயத்ரி அதை கையில வாங்குறாங்க. பல்லவன் கேமை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த பையன் போன் பண்ணி கூப்பிட்டுட்டு, சார் வர்றாருங்கன்னு சொல்ல, வரட்டும் வரட்டும் அப்படின்னு அவங்க நின்றுட்டு இருக்க. ஒரு வழியா ரோட கிராஸ் பண்ணி சோழன் இந்த பக்கம் வந்துடுறாரு. அப்போ ஓனரோட மச்சான், அதாங்க பல்லவனோட ஃப்ரெண்டு சங்கர், வணக்கம் சார்னு சொல்லி மாடிப்படியில இறங்கி ஓடி வர்றாரு. சோழனும் கரெக்டா கதவை திறந்துட்டு ரிசப்ஷனை பாக்குறாரு. என்னையா வணக்கம், உங்க லாட்ஜில் போதைப்பொருள் யூஸ் பண்ணதா எங்களுக்கு தகவல் வந்துட்டு இருக்கு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, சார் எங்க லாட்ஜில் அதெல்லாம் அலவுடே இல்லைங்க சார்ங்கிறாரு அந்த பையன் சங்கர். அப்புறம் எப்படி எங்களுக்கு போதைப்பொருள் இருக்கிறதா தகவல் வந்தது சொல்லுன்னு கேட்க, சார் யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த பையன் சங்கர் சொல்ல, ராங் இன்ஃபர்மேஷனா ரைட் இன்ஃபர்மேஷனான்னு நாங்க பார்த்து செக் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம், உங்களெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, அந்த பையன் திருதர்னு முழிக்கிறாரு. சோழன் பக் பக்குன்னு நின்றுட்டு இருக்க. இப்பெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி மாத்திரை ஊசின்னு டிசைன் யூஸ் பண்றாங்களே, என்ன நீங்க தான் சப்ளையான்னு கேக்குறாரு அவரு. ஐயோ இல்லங்க சார், நாங்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க சார்ங்கிறாரு சங்கர். அதை நாங்க உள்ள போய் செக் பண்ணிக்கிறோங்கிறாரு அவரு. சார் சார் கஸ்டமர்ஸ் தப்பா நினைப்பாங்க சார், பயப்படுவாங்க சார்ங்கிறாரு சங்கர். அதுக்கு நான் என்னையா பண்ண முடியும், எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு, நாங்க செக் பண்றோம், அவங்க எந்த தப்பும் பண்ணலன்னா பயப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறாரு இன்ஸ்பெக்டர். சோழன் பயங்கர தவிப்போட நின்னுட்டு இருக்க. தள்ளுங்கிறாரு அவரு. சார் 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 ப்ளீஸ் சார், சார் சார் சார்னு சொல்ல, யோ விலகியா போய்யா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் தள்ளிவிட, சார் சார் சார்னு அவர் தவிக்கிறாரு. யோ கான்ஸ்டபிள் வாயா அப்படின்னு சொல்ல, ஓகேங்க சார்னு பின்னாடி போறாங்க. சோழன் பயத்துல வெடவெடக்கு நின்னுட்டு இருக்காரு. ஐயோ இவர் என்ன ட்ரக்ஸ்ன்னு சொல்லிட்டு போறாரு, பல்லவி இதெல்லாம் பழகி இருக்கானா, ஐயோ போறாங்களே அப்படின்னு நெத்தியை தேய்ச்சிக்கிட்டு பயத்தோட பாத்துட்டு இருக்காரு. போறதுக்கு முன்னாடியே இழுத்து 4 சப்பு சப்புன்னு அறவிடுறத விட்டுட்டு இப்ப போனதுக்கு அப்புறம் புலம்பிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் மிஸ்டர் சோழன், தும்ப விட்டுட்டு வாழ கூட இல்ல, நீங்க ஒன்னையுமே பிடிக்காம நின்னுட்டு இருக்கீங்க. சோழன் நெத்தியை தேய்ச்சிக்கிட்டு ஒரேட்டு உள்ளர வர அங்க நிக்கிற கான்ஸ்டபிள், யோ
உள்ளர செக்கிங் நடக்குதுன்னு தடுத்து நிறுத்துறாரு. சார் சார் அப்படின்னு சோழன் சொல்ல யாரும் உள்ளர போக முடியாது, வெளியே போங்க அப்படிங்கிறாரு அவரு. சார் உள்ளர தம்பி இருக்காங்க சார் அப்படின்னு அவர் சொல்ல, சார் வெளியே போங்க சார், சொல்றேன்ல ப்ளீஸ் போங்க சார் வெளியே அப்படின்னு கான்ஸ்டபிள் சோழனை தடுத்து நிறுத்திட அவர் ஐயோன்னு தலையில அடிச்சுட்டு போறாரு. வேற வழி இல்லாம வெளியே வர்ற சோழன் அங்க படிக்கிட்ட இருக்க ஹேண்டில் பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் 2 கான்ஸ்டபிள்னு வர்றாங்க. இன்ஸ்பெக்டர் ஒரு ரூம் பக்கத்துல வந்து நிக்க, சார் இந்த ரூமாங்க சார்னு கேட்க ஆமையாங்கிறாரு. அவர் தட்டுறாரு. உள்ள யாரு, கதவை தரங்க அப்படின்னு அவர் தட்டிட்டு இருக்க இங்க தலையில அடிச்சுக்கிறாரு சோழன். அவரு பயத்தோட அங்க அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கு. இங்க பல்லவன் காயத்ரிக்கு ரொம்ப பொறுப்பா கேம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. பக்கி பயப்புள்ள 1 வாரமா காலேஜ் போகாம சுத்திட்டு இருந்திருக்கு. கதவை தட்டின ரூம்ல இருந்து ஒரு 4 பேர் வெளியே இழுத்துட்டு வர்றாங்க. எல்லாமே பசங்க. சோழன் பயத்தோட மேல பாத்துக்கிட்டே நிக்கிறாரு. எப்ப கிளம்புறதுன்னு காயத்ரி கேட்க, கொஞ்ச நேரம் கேம் விளையாடுவோம், அதுக்கப்புறம் சாப்பிடுவோம், அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு கிளம்பலாமே அப்படின்னு பல்லவன் சொல்ல, துளிர் விட்டு போன காயத்ரியும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்ல மறுபடியும் இவர் கேமை ஸ்டார்ட் பண்றாரு. பல்லவன் மொபைல்ல முழுக காயத்ரியும் எட்டி பாக்குறாங்க. ச்சே, அப்பயே அவனை 4 அப்பி இழுத்துட்டு வந்து தொலைச்சிருக்கலாம், இப்படி விட்டுட்டு இப்ப புலம்பிட்டு இருக்கேனேன்னு நெத்தில அடிச்சுட்டு நிக்கிறாரு சோழன். அடுத்து அவங்க இன்னொரு ரூமை தட்ட அந்த ரூம்குள்ள போறாங்க 3 பேரும். அங்க அவங்களோட சூட்கேஸ் அது இதுன்னு பாத்துட்டு இருக்காங்க. சோழன் வெளியே பயங்கர தவிப்பா நின்னுட்டு இருக்காரு. மண்டே ப்ரோமோவில் யோ கதவை தரையா அப்படின்னு இன்ஸ்பெக்டரே கதவை தட்ட பல்லவன் வந்து கதவை திறக்கிறாரு. திறக்கிற பல்லவன் அப்படியே ஆன அதிர்ச்சியோட பார்க்க, நீங்க 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு அவங்கள கூட்டிக்கிட்டு எல்லாரும் வர்றாங்க. கூட இன்னும் 2 பேர் கூட வர்றாங்க. இறங்கி வர்ற பல்லவன் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம, அண்ணே நான் எந்த தப்புமே பண்ணவே இல்லைன்னு அப்படின்னு சோழன் கையை பிடிச்சிக்கிட்டு சொல்ல, ஓ இதுங்களெல்லாம் வண்டியில ஏத்தியா, எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, பல்லவனோட சட்டையை கொத்தா பிடிச்சி ஒரு கான்ஸ்டபிள் வண்டியில ஏத்திக்கிட்டு இருக்காரு. அடுத்ததா சங்கரும் காயத்ரியும் மெதுவா நடந்துட்டு இருக்காங்க. தேவையில்லாத வேலை, திமிர் பிடிச்சு பொய் சொல்லிட்டு சுத்தினா இப்படிதான் எங்கேயாவது நல்லா வாங்க வேண்டியது இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.